ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டல் விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் அதோட கோவக்காய் வறுவல் செஞ்சேன். அதுதான் வீடியோவாக போடலாம் அப்படின்னுட்டு வீடியோ எடுத்திருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. பொன் போன்ற தேகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. கண்ணுக்கு, கண் பார்வைக்கு, முடியிலேருந்து அதாவது முடி முதல் பாதம் வரை அனைத்துக்குமே சிறந்தது வந்து பொன்னாங்கண்ணி. இது எப்போ கிடைச்சாலுமே வாங்கி சமைச்சிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? இது பாருங்க, இதான் பொன்னாங்கண்ணி கீரை. வெள்ளை கலர்ல பூ பூத்துருக்கு பாருங்க. பொன்னாங்கண்ணிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. அதுல ஒரு வெரைட்டி இந்த பொன்னாங்கண்ணி. இது வந்து கிடைச்சது. இது ஒரு கட்டு வாங்கி நல்லா ஒரு இலையா வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வேக போட்டுக்கிறேன். அதோட 2 பூண்டு பல், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து நல்ல வாசனையை கொடுக்குங்க. இது வந்து அரிசி கழுவுன தண்ணியில் சாம்பார் வச்சாதான் சூப்பராக இருக்கும். எங்கள் சைடு, எங்கள் மன்னார்குடி நீடாமங்கலம் பக்கமெல்லாம் அரிசி கழுவுன தண்ணியில் தான் வைப்போம். அதோட நான் ஒரு ஸ்பூன் வேற போட்டிருக்கேன், ஏன்னா பொங்கி வராமல் இருக்கிறதுக்காண்டி உள்ள ஒரு ஸ்பூன் போட்டு 3 விசில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா பருப்பு ஒரு 80% வெந்திருக்கும். 80% வெந்தால் போதும். ஏன்னா சாம்பாருக்குலாம் ரொம்ப குழவா வேக வச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது அரியெல்லாம் வேண்டியதில்லை, ஒரு இலை மருதாணி இலை மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய், ரொம்ப சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். நிறைய புளி சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இந்த சாம்பார் வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். நல்லா சட்டி எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் வந்து தாளிங்கங்க, அதுதான் வந்து நல்லாயிருக்கும். எந்த குழம்பு வச்சாலுமே சரி. ஒரு பட்டை மிளகாய், 2 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். முழுசாவே அது கிள்ளி சேர்த்துருக்கேன். நல்லா கடுகு வெடித்த பிறகு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கீரி. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாம்பார் வந்து சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கு. அதோட வந்து காலையில் டிஃபனுக்கு வச்சிங்கன்னு வச்சுங்களேன், வேறு லெவலாக இருக்கும். ஒரு தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழம், ஒரு பழம் நல்ல பெரிய பழமாக சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காலையில் டிஃபன் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, இட்லி தோசை, அதுக்கு வந்து பசலைக்கீரை சாம்பார், இது மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் கிடச்சிதுன்னு வச்சுங்களேன், வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு வாஷ் பண்ணி வச்ச பொன்னாங்கண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். முடிக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க, கண் பார்வைக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு. அதுதான் பொன்னாங்கண்ணி. அதாவது நமக்கு வந்து பொன் போன்ற தேகம் வந்து அப்படியே மெளிரணும், பொண்ணு மாதிரி மெளிரணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரையை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரணும். கண்டிப்பாக கிடைக்கிற டைமெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீரை அள்ளி வச்சாச்சு, அது நல்லா வதங்கட்டும், அமுங்கட்டும். அதனால் ஒரு மூடியை போட்டு தண்ணியெல்லாம் விடாமல் சும்மா ஃபியூ செகண்ட்ஸ், அது ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னாலே நல்ல கீரை அப்படியே அமுங்கி போயிடும். அப்படியே உங்களுக்கு நல்ல மேலே நிறையா இருக்கும், அது வதங்கினா தானே உங்களுக்கு உள்ள அமுங்கும். அதனால மூடி போட்டு வச்சு இதுமாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கீரையோட கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணுங்க. மேக்ஸிமம் குக்கரில் சமைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் 1 பாட்டு வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கீரை வந்து ஓரளவுக்கு வதங்கி இருக்கு. இந்த கீரை எல்லாமே வந்து நமக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வதங்கிடும். இப்போ இதில் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, கழனி தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர், 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சிக்கிட்டு இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம பருப்பை பார்த்துக்கலாம்.
பருப்பு வந்து நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி சாம்பாருக்கு வந்து ஒரு 80% எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் 80% அந்த கொஞ்சம் திப்பியாக அப்படியே முத்து முத்தாக விடணும். அப்படி இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். ரொம்ப கூழாக கடைஞ்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. இதில் போட்டிருந்த ஸ்பூனை எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, பருப்பு இப்படி எடுத்து ஊற்றும் போது அப்படியே முத்து மாதிரி விழணும். அப்படியே கொட்டுது பாருங்க, அப்படி இது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குங்க சாம்பார். முன்னாடி நான் சொன்ன மாரி எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போ அதை கடைஞ்சி விட்டு இந்த கீரையில் நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பை. அதோட புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் கம்மியாக 2 பேருக்கு தான் வைக்கிறேன், அதனால இதை நான் தேங்காய் ஊற்றலை. நீங்கள் நிறைய பேருக்கு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இது வந்து சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சீரகம் அரைச்சி விட்டு நீங்கள் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. நிறைய பேருக்கு பத்தாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். நான் வந்து 2 பேர் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் ஊற்றலை. அவ்வளோதான். இதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுட்டிங்க அப்படின்னாலே சூப்பரான பொன்னாங்கண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொதுவாகவே மண் சட்டியில் நம்ம வச்சோம் அப்படின்னாலே அதாவது கொதிக்குது அப்படின்னா ஒரு 50% வந்து கொதிச்சா போதும். பாக்கி 50% வந்து அதை இறக்கி வச்சுமே தானாகவே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் மண் சட்டி மண்பானையில் உள்ள அந்த மகிமை அப்படிங்கிறது. இப்போ இறக்கி வச்சுமே நமக்கு வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்க, கொதிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா. பக்காவான சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரெடி. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கோவக்காயில் நுனியை வந்து கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் அப்படியே குறுக்கால நீங்கள் கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்து கோவக்காய் வெட்டி வச்ச கோவக்காவை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா இந்த ஆயில்லையே நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதோட குழம்பு மிளகாத்தூள் இதில் வந்து மிளகாய், மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கடலைப்பருப்பு இது எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த கோவக்காவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு, தக்காளி பாதி தக்காளி பழம் இதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து அப்படியே ஒரு டொரு விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மசியாக அரைக்க வேணாம், கரக்கரன்ட்டு ஒரு டொரு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து கோவக்காவும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு இந்த அரைச்சி வச்ச அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இதில் சேர்த்து தண்ணியை கொஞ்சம் லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிரட்டி எடுக்கலாம். நல்ல சுருளை இனிமேல் வதக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். ஏற்கனவே நமக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதோட இப்போ மசாலா சேர்த்து இன்னும் நல்லா முருகலாக வறுக்கணும். பாருங்க, நல்லா உங்களுக்கு வந்து மசாலா எல்லாமே அதில் ஒட்டி சூப்பராக நல்லா முருகலாக வரும். தேவைப்பட்டால் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த கோவக்காய் வறுவல். இந்த பாருங்க, நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு சூப்பராக கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அல்டிமேட்டான சாப்பாடுங்க. பொன்னாங்கண்ணி கீரை சாம்பாருக்கும் இந்த கோவக்காய் ஃப்ரைக்கும் செம்ம அல்டிமேட் டாப் டக்கராக இருந்துச்சு. நீங்கள் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நல்லா சாதம் வச்சு பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார், கோவக்காய் வறுவல், அதோட ரசம்
மாங்காய் ஊறுகாய், வீட்டில் போட்ட மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பாடு சூப்பரான திருப்தியான திவ்யமான சாப்பாடு முடிச்சாச்சு. நீங்களுமே இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.